நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மகேஷ். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. மீண்டுமா என்பது போலதான் கடந்த திங்கட்கிழமை அன்று கும்மிடிப்பூண்டி சிப்காட் கோட்டையுள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை அருகே பல நாட்களாக தேங்கியிருந்த மழைநீர் கலந்த கழிவுநீரானது தாமரை ஏரி வழியாக திறந்து விடப்பட்டது. அவ்வாறு திறந்து விடப்பட்ட கழிவுநீரானது தாமரை ஏரியில் தேக்கமடைந்து மனித மலக்கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை ரசாயன கழிவுகளுடன் கலந்து வெளியேற வழி இல்லாம கும்மிடிப்பூண்டி GNT சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தேங்கி துர்நாற்றம் வீசி வந்தது. உடனடியாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி தொழிற்சாலை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக அந்த கழிவுநீர் கலந்த மழைநீரை அப்புறப்படுத்தினாங்க. ஆனால் நேற்று மாலை சுமார் 6 மணி முதல் மாலை 4 மணி வரை பெய்த மழை திருவள்ளூர் மாவட்டத்திலே அதிகபட்சமாக 118 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இதனால் மழைநீர் வெளியேற வழி இல்லாமல் மீண்டும் கும்மிடிப்பூண்டி GNT சாலையில் மழைநீரானது தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் அன்றாட தேவைகளுக்காகவும் கும்மிடிப்பூண்டியை சுற்றியுள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் கும்மிடிப்பூண்டி மார்க்கெட் பகுதியை நம்பி உள்ளதால தேவையான பொருட்களை வாங்கி செல்லவும் முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல் மருத்துவமனைகளுக்கு சென்று வரக்கூடிய நிலையும் இப்போது கேள்விக்குறியாகி உள்ளது. அதே போல GNT சாலையை ஒட்டியுள்ள குடியிருப்பு வாசிகள் சுகாதார சீர்கேட்டால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.